குமரனுக்கு அரோகரா. ராமுருகனுக்கு ஏழு ஜென்மத்துக்கும் குமரனுக்கு ஆண்டி பண்டாரத்துக்கு ராம கந்தனவன் கனகமலை வேலவருக்கு மருதமலை ஆண்டவருக்கு திருச்செந்தூர் சேந்தனுக்கு திருச்செங்கோட்டு வாரருக்கு திருவாரூர் கந்தனுக்கு. உங்களுக்கான ஜாதகங்களை இங்கே நாங்கள் ஒளிபரப்ப வந்திருக்கிறோம். இந்த முருகன் சன்னிதானத்திலிருந்து எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா காவியா. சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. நாளில் செவ்வாய் ஜாதகம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் ஃபுட் டெக் படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.2, 8/9/1999 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல நெத்திமேடு. இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு நாராயணன் பிள்ளை. அவங்க பாத்தீங்கன்னா கேபிள் டிவி, போட்டோ அண்ட் வீடியோ கார்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அம்மா திருமதி கவிதா. இவங்க பாத்தீங்கன்னா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. சொந்தமா வீடு எல்லாம் இருக்கு. சொந்த வீடு, வாடகைக்கும் வீடு விட்டுருக்காங்க. நிலம் 1 ஏக்கர் எல்லாமே இருக்கு. இவங்க ஐடி துறையில பணிபுரியிற குடும்ப வரனை எதிர்பார்க்கிறாங்க. இதற்கேற்றார் போல் வரணமைய எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் வாழ்த்துக்கள். இந்த வரந்தார் பேர் காவியா, சொந்த ஊர் சேலம், நல்ல விஐபி ஜாதகம். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான ஜாதகம் பேரு திலகிருஷ்ணன், வன்னியர் ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, கடகலக்கணம், பிஇ இசி படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 4/3/1983 பிறந்திருக்காரு. கனடாவில் வேலை செய்கிறாரு. சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் கிருஷ்ணன், அம்மா பேர் வனஜா. இது நிறைவான வசதி இருக்குது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் ஜே பிரபு. இவங்க 7 செவ்வாய் ஜாதகம், தொழுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, மகர லக்கணம், பிஇஎம்எஸ் படிச்சிருக்காங்க. இவங்க 5.7 உயரம் இருக்காங்க. 4/7/1991 பிறந்திருக்காங்க. இவங்க சிங்கப்பூர்ல சீனியர் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 4.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் பெத்நாயகம்பாளையம். நல்ல நிறைவான வசதி இருக்கு. அப்பா பெயர் திரு பி ஜோதிமணி, எம்ஏ எம்எட் படிச்சிருக்காங்க. ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். அம்மா பெயர் திருமதி ஜிஎன் சாந்தி, எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க. இவங்க டீச்சர், கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா மட்டும் ஒருத்தவங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்க நிறைவான வசதி இருக்கு. அழகான பையன். இதற்கேற்றாற் போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகாரர் பெயரு பிரபு, துளுவநாயக்கர், உத்திரட்டாதி நட்சத்திரம். மாசம் 4.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் பெத்நாயக்கம்பாளையம், சிங்கப்பூர்ல வேலை செய்கிறாரு. அப்பா பேர் ஜோதிமணி, எம்ஏ பிஎட், ரிட்டையர்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். திருமதி சிஎன் சாந்தி, எம்ஏ பிஎட். இவங்க எதிர்பார்க்கலாம் நல்லா படித்த ஒரு வரனா எதிர்பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான ஜாதகம் பேரு வந்து பிரபு, சுத்த ஜாதகம், அகமுடையார் தொழுவு வேளாளர், பிஇ சிஎஸ்சி படிச்சிருக்காரு, உயரம் 5.5, 23/9/1993 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 18 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் ஆறுமுகம், அம்மா பேர் கவிதா. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பிறக்கும் போதே சுக்கிரன் திசை 18 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், இப்போ செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான ஜாதகம் பேர் வந்து கார்த்திக், சுத்த ஜாதகம், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, கும்பலக்கணம், பிஇ படிச்சிருக்காரு, உயரம் 5.9, 27/11/1991 பிறந்திருக்காரு. சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. வருஷத்துக்கு 24 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னை, ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் குமரேசன், அம்மா பேர் சுமதி. சொந்த வீடு மற்றும் வீட்டு மனைகள்லாம் இருக்கு. இவர் பிறக்கும் போது புதன் மகா திசை 8 வருஷம் 11 மாதம் 16 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலம் இருக்குது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். வாசிமா. நம்ம எஸ்ஆர்ஜி கல்யாணமலையில அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா தினேஷ்குமார். அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.9, 16/6/1994 பிறந்திருக்காங்க. பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் மந்த்லி வருமானம் வருது. அப்பா பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி, அவரு மில்க் ப்ராடக்ட், தினேஷ் மில்க் ப்ராடக்ட் அண்ட் தினேஷ் ஆட்டோமேட்டிவ், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துல வச்சிருக்காங்க. அம்மா திரு ஜெயலட்சுமி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. அவர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதுலயும் இருக்கிறாங்க. டிகிரி படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை 2 பேரு. அவங்க 2 பேருமே MBBS முடிச்சிருக்காங்க. சொத்து இருப்புன்னு பாத்தீங்கன்னா 40 கோடிக்கு மேல இருக்கும். விஐபி ஜாதகம். நல்ல அழகான பையன். இதற்கேற்றார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் தினேஷ்குமார். அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க. மாதம் ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் வரும். நல்ல வசதி. இவர் பிறக்கும் போது சூரியன் திசை 5 வருஷம் 8 மாதம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான அந்த பெற்றோரின் நேரடி வர்ணனை, போட்டோவை பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக உலகத்திலே மிக உயரமான முருகன் கோவில், சேலம் மாவட்டம் புத்திரவனம்பாளையத்திலே உள்ள 146 அடி உயரமுள்ள முருகன் சன்னிதானத்திலே உங்கள் ஜாதகங்களை வைத்து பூஜை செய்து அனைவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இதை பார்த்த நீங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு திருமணம் செய்ய இந்த எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை உங்களுக்கு உதவும் என்பதை சொல்லிக்கொண்டு, எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையிலிருந்து நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் விரைவில் பதில் சொன்னால் நன்றாக இருக்கும். ஏன்னா வரன் தேடும் பெற்றோர்கள் பொருத்தமாக இருக்குது என்று நாங்கள் உங்களுக்கு தகவல் செய்தால் அதை நீங்கள் சரியான சீக்கிரம் எங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதில் சொல்ல சரியான கேட்டு இனிவரும் காலங்களில் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தகவல்களை உடனாக எங்களுக்கு தகவல் தெரிவித்து கேட்டுக்கொண்டு, முதலில் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தினந்தோறும் ஜாதகங்கள் வரும்.
நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.